லாஸ்ட் டைம் என்னோட நெய் வீடியோ போஸ்ட் பண்ணப்போ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, லைக் சிங்கப்பூரில் வந்து கிடைக்காத பொருளே இல்லை, அப்புறம் நீங்கள் எதுக்கு இவ்வளோ எல்லாம் கேரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் கேரி பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா பக்கா ஹோம்மேடுங்க. இந்த பிராண்டடாக நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்க, அதெல்லாம் வந்து சிங்கப்பூர்லேயே வாங்கிப்பேன். லைக் வந்து காஷ்மீரி சில்லி, சாட் மசாலா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் பண்ணுறதில்ல. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே சிங்கப்பூரில் வாங்கிப்பேன். இந்த உப்பு காணம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. ஸோ அம்மா வந்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி தட்டி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து வீட்டில் நம்ம ஜஸ்ட்டு பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணி சமைச்சிக்கலாம். அப்புறம் தெரிஞ்ச பேக்கரியிலேருந்து ஃபஸ்ட் குவாலிட்டி சாக்லேட் காம்பவுண்ட் வாங்கிப்பேங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பாட்டில் பார்த்திங்கன்னா நெய் ஒன்று, தேங்காய் எண்ணெய் ஒன்று. தேங்காய் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற தேங்காய் எண்ணெய்ங்க. ஸோ அதுவும் ஒரு பாட்டில் வந்து எப்போவும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ் தான், பட் கொஞ்சம் பல்கான குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு வருவேங்க. லைக் வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ அந்த மாதிரி. வீட்டில் அரைக்கிற மாவு, அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டு பருப்பு இதெல்லாம் தான் மெயினாக எடுத்துகிட்டு வருவேங்க. அதே மாதிரி கண்டிப்பாக கேஷ்யூ எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா என்னோட கசினோட ஒய்ஃப் வீட்டில் வந்து தோட்டம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா கிடைக்கும். அதையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். நீங்கள் இந்த மாதிரி அவுட் சைட் இந்தியா இருக்கீங்க, வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து என்ன கேரி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.